வலை வீசும் பாஜக, மௌன யுத்தம் நடத்தும் பன்னீர், அண்ணாமலைக்கு டிரான்ஸ்பரா, அதிமுக சீனியர்களை சீண்டும் நயினார், அடுத்து என்ன? இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். குமுதம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இளையராஜா. தமிழக மக்களின் மனசை ஸ்கேன் செய்யவிருக்கும் புதிய டீம், அதாவது பவரில் இருக்கும் கட்சிகள் எப்போதுமே மக்களுடைய மனநிலையை கணிப்பதற்கு உளவுத்துறையை பயன்படுத்துவது என்பது இயல்பான ஒன்றுதான். அந்த வகையில் இந்த முறை தமிழகத்தில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு எங்கெல்லாம் சாதகமாக இருக்கு, எங்கெல்லாம் பாதகமாக இருக்கு என்பதை தெரிந்து கொள்ள எடப்பாடி அவர்கள் டெல்லி தலைமையை நாடியிருக்காரு. ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சியா இருக்கிறது பாஜக தானே. ஸோ மத்திய உளவுத்துறையோட ரிப்போர்ட் கிடைச்சதுன்னா நமக்கு அது ஏதுவா இருக்கும் அப்படின்னு நினைச்ச எடப்பாடி அவர்கள், ஏன்னா திமுக இங்க இன்னும் வலுவாகவே இருக்கு, அதை இன்னும் எப்படியாவது நம்ம வலுவா எதிர்க்கணும் அப்படின்னா அதற்கான திட்டமிடல்கள் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், அதற்கு மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினைச்ச அவர் டெல்லியை அணுகியிருக்காரு. அதுக்கு டெல்லியும் இசைவு கொடுத்ததா சொல்றாங்க. குறிப்பாக அதற்குன்னே ஒரு ஸ்பெஷல் உளவுத்துறை டீமை அசைன் பண்ணியிருக்காங்களா. இந்த டீம் அதிமுக பாஜக கூட்டணியை பத்தி தமிழக மக்கள் மனசுல என்னவெல்லாம் நினைக்கிறாங்க அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாம இந்த அதிமுக பாஜக கூட்டணி எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு இருக்கு, எங்கெல்லாம் கடும் போட்டியா இருக்கும், எங்கெல்லாம் இழுபறியா இருக்கும், இது போன்ற தகவல்களை எல்லாம் திரட்டி தரணும்னு சொல்லி அந்த டீமுக்கு அசைன் பண்ணியிருக்காங்களாம். கூடிய விரைவில் இந்த மத்திய உளவுத்துறையுடைய ரிப்போர்ட் கிடைக்கும். அந்த ரிப்போர்ட் கிடைச்ச பிறகு அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இன்னும் அதிரடியா இருக்கும் அப்படின்னு பேசிக்கிறாங்க ரத்தத்தின் ரத்தங்கள். அதிமுக சீனியர்களை சீண்டும் நயினார். ஆமாங்க, தமிழக பாஜக தலைவரான நயினார் நாகேந்திரன் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போதே எம்ஜிஆருடைய பாடல்களை எல்லாம் ஒழிக்க விட்டதோடு எம்ஜிஆருடைய டயலாக்குகள் எல்லாம் பேசியும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எல்லாம் துவம்சம் பண்ணாரு. இப்போ அதே பாணியை தான் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கும் அவர் பயன்படுத்த போறார் அப்படின்றாங்க. அதனுடைய முன்னோட்டமா தான் நயினார் நாகேந்திரனுக்கு அப்படின்னு ஒரு பிரத்யேகமான பிரச்சார வாகனத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த பிரச்சார வாகனத்துடைய எண், அதாவது பதிவெண் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4777 அப்படின்ற எண்ணை தான் பயன்படுத்தியிருக்காரு. இந்த எண் யாரோடது அப்படின்னா, எம்ஜிஆர் அவர்கள் அதிமுக தொடங்கின காலத்திலிருந்தே அவருடைய பிரச்சார வாகனத்துக்கும் தன்னுடைய காருக்கும் இந்த 4777 அப்படிங்கிற எண்ணை தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாரு. இது எம்ஜிஆருக்கு ரொம்பவே ராசியான எண் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எண்ணை எப்படியோ நயினார் நாகேந்திரன் கைப்பற்றிட்டாரு. எப்படி எம்ஜிஆரோட பதிவெண்ணை இவர் கைப்பற்றினார் அப்படிங்கிறது தான் அதிமுக சீனியர்களுக்கு இப்போ ரொம்பவே கடுப்பா இருக்குதான். அண்ணாமலைக்கு டிரான்ஸ்பரா, அடுத்து என்ன? அதாவது மாநில தலைவராக இருந்து அண்ணாமலை பதவி விலகிய பிறகு அவர் கொஞ்சம் ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து ஒதுங்கி இருப்பது போல சீன் ஓட்டப்பட்டாலும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலம் அவ்வப்போது நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு நெருக்கடியை அண்ணாமலை அவர்கள் கொடுத்துக்கிட்டு தான் வராரு. இதை அறிந்த டெல்லி என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இது மூலமா தங்கள் கூட்டணிக்கோ தங்கள் கட்சிக்கோ எந்த ஒரு சேதாரமும் வரக்கூடிய தேர்தலில் வந்துடக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்த அவங்க அடுத்த ஆண்டு தமிழகம், மேற்கு வங்கம் இந்த மாநிலங்களில் தேர்தல் நடக்க போகுது. அதனால அண்ணாமலையை மேற்கு வங்கத்துக்கு தேர்தல் பொறுப்பாளராக நியமிச்சு அங்க அனுப்பிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்களாம். இதனால தமிழகத்தில் நயினாருக்கும் அவருக்கும் மோதல் நடக்கிறது தடுத்த மாதிரி இருக்கும், தங்கள் அணிக்கு எந்த ஒரு சேதாரம் இல்லாமலும் போகும் அப்படின்னு டெல்லி தலைமை முடிவெடுத்திருக்கான். லேட்டஸ்ட் என்கவுண்டரும் அதற்கு எதிரான விமர்சனங்களும். மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனின் தோப்புக்கு விசாரணைக்கு சென்ற சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் சண்முகவேல் வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான மணிகண்டனை அடுத்த 24 மணி நேரத்திற்குள் காவல்துறை என்கவுண்டர் செய்தது. காவல்துறை அதிகாரி மீது ஆயுதத்தை இறக்கினால் என்ன நடக்கும் என்று புல்லட்டை இறக்கி காட்டிவிட்டார்கள். சண்முகவேலுவுக்கு இறுதி மரியாதை செலுத்த வந்த காவல்துறை உயர் அதிகாரிகளின் முகத்தில் படர்ந்திருந்த இறுக்கம் சில மணி நேரங்களில் நடந்து முடிந்த என்கவுண்டரின் ஆழத்தை அந்த இறுக்கம் உணர்த்தியது. என்கவுண்டர் என்பது கிரிமினல்களின் கொட்டத்தை அடக்கத்தான் என்றாலும் திருப்புவனம் அஜித்குமார் உள்ளிட்ட பல பேரை காவல்துறை அடித்தே லாக்கப்பில் கொண்டிருக்கிறது. அந்த காவலர்கள் எல்லாம் என்ன செய்து விட்டீர்கள் என்று சோசியல் மீடியாவில் பலமான விமர்சனங்கள் எழுந்துள்ளது. திமுகவின் மருத்துவ அணி மாநாடு வசூல் பஞ்சாயத்து, அதாவது திமுகவில் பிசியோதெரபிஸ்ட்கள், டாக்டர்கள் உள்ளிட்ட நபர்களை கொண்டு அமைக்கப்பட்ட அணி தான் மருத்துவர்கள் அணி. இந்த அணி பாத்தீங்க அப்படின்னா எதிர்கட்சியா திமுக இருக்கும்போது ரொம்பவே சிறப்பாக செயல்பட்டாங்க. ஆனா ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிறகு இவங்க ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த நிலையில திடீர்னு மாநில அளவுல மருத்துவ அணி சார்பா ஒரு மாநாடு நடத்த போறோம், அதனால மாவட்ட நிர்வாகிகள்லாம் நிதி அளிக்கணும் அப்படின்னு சில மாநில நிர்வாகிகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு உடனே கொந்தளிச்ச சில மாவட்ட நிர்வாகிகள் 4.5 வருஷமா இந்த அணியை கோமாவில் வச்சுட்டு இப்ப திடீர்னு மாநாடு நடத்துறீங்களே, ஒரு நேர்மையான ஒரு டிரான்ஸ்பர் கேட்டா கூட நீங்க எதுவுமே பண்ணி தரல, இந்த நிலையில நீங்க இந்த மாநாடு நடத்தி என்ன சாதிக்க போறீங்க அப்படின்லாம் கேள்விகளால உலுக்கி எடுத்திருக்காங்க. இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, சில மாநில நிர்வாகிகளே கேட்டிருக்காங்க, என்னது மாநாடா, யாரை கேட்டு முடிவு பண்ணீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்களா. அதாவது மாநில நிர்வாகிகளுக்கே இப்படி ஒரு மாநாடு நடத்த போறது தெரியாத விஷயமா இருந்திருக்கு. அதனால இப்படி ஒரு வசூல் பண்ணி
வேற ஒரு ஸ்கேம் பண்ற மாதிரி யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. உடனடியாக இந்த விஷயத்தை வந்து துணை முதல்வர் கவனத்துக்கும் கொண்டு போயிருக்காங்களாம். சொகுசு பங்களாவை கட்டி வரும் துரை வைகோ, அதாவது மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ மீது அதிருப்தியில் இருக்கிற மல்லை சத்யா உட்பட பல சீனியர்கள் அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க துரை வைகோ மீது சரமாரியா விமர்சனங்களையும் வச்சுக்கிட்டு வராங்க. இந்த நிலைமையில மதிமுகவுடைய இருக்கக்கூடிய அதிருப்தி டீம் ஒன்று தனியா பிரிஞ்சு ஒரு அமைப்பா இயங்கிட்டு வராங்க. அதாவது தேனீ படை வீரர்கள் அப்படின்ற பெயர்ல அவங்க சில பிட் நோட்டீஸ்லாம் வந்து ஒட்டிட்டு வராங்க. அந்த நோட்டீஸ்ல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, திருப்பூர்ல இருக்கக்கூடிய கழிப்பட்டூர் அப்படின்ற ஏரியாவில் அரண்மனை மாதிரி ஒரு சொகுசு பங்களா ஒன்றை துரை வைகோ கட்டி வருவதாகவும், அது மட்டும் இல்லாம ஏகாட்டூர்ல, அதாவது திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஏகாட்டூர்லயே ஒரு விலை உயர்ந்த அபார்ட்மெண்ட் ஒன்றையும் துரை வைகோ வாங்கி இருக்கதாகவும் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. அதோட இதற்கான ஆதாரங்களும் எவிடன்ஸ் எல்லாம் நாங்க எங்க கையில இருக்கு அப்படின்னும் அந்த நோட்டீஸ்ல அவங்க தெரிவிச்சிருக்காங்க. வலை வீசும் பாஜக, மௌன யுத்தம் நடத்தும் பன்னீர். அதாவது பாஜக கூட்டணியில தங்களுக்கு உரிய மரியாதை இல்லை அப்படின்னு சொல்லி ஓபிஎஸும் அவரது அணியும் கூட்டணியை விட்டு வெளியேறதா சொல்லி வெளியேறிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களையும் அவர் சந்திச்சாரு. இது எல்லாமே தமிழக அரசியல் மட்டும் இல்லாம பாஜக மேலிடத்துக்கும் இது ஒரு அதிர்ச்சியா தான் இருந்துச்சு. உடனடியாக பாஜக என்ன கணக்கு வச்சிருந்தாங்க அப்படின்னா, ஓபிஎஸ் இருந்தாருன்னா தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் வாக்குகளை கவருவதற்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த நிலையில ஓபிஎஸ் வெளியேறியது தென் மாவட்டங்களில் முக்குளத்தூருடைய வாக்குகளை அந்த அளவுக்கு பெற முடியாது. அதனால எப்படியாவது ஓபிஎஸ் மீண்டும் தங்களுடைய கூட்டணி வளையத்துக்குள்ள அழைத்து வர வேண்டும் அப்படின்னு சொல்லி சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இருக்காங்க. இந்த நிலையில கடந்த ஆகஸ்ட் 10ஆம் தேதி பாஜகனுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் அவர்கள் வந்திருந்த போது எப்படியாவது சந்தோஷையும் ஓபிஎஸ்ஸையும் சந்திக்க வைக்க வேண்டும் அப்படின்னு முயற்சிகள்லாம் மேற்கொண்டிருக்காங்க. குறிப்பாக சந்தோஷ் பக்கத்திலேயே அமர்ந்து பாஜகனுடைய விஐபி ஒருத்தர் தன்னுடைய போன்ல இருந்தே பன்னீர்செல்வத்துக்கு டயல் பண்ணியிருக்காரு. ஆனா எதிர்முனையில எந்த ரெஸ்பான்ஸும் இல்லையா. ஆனாலும் டிடிவி தினகரன் மூலம் பன்னீரை கரைக்க முடியுமா அப்படின்னு பாஜக தரப்பினர் யோசிச்சுட்டு வராங்களாம்.